மோகனூரிலிருந்து வந்திருக்கின்ற வடிவேலு ஐயா ரிட்டையர்ட் தாசில்தார் அவர்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட உரை பேசிய ஒரு தலைப்பை திரும்ப பேச மாட்டாங்க. அவங்கள்ட்ட அப்படி ஒரு சிறப்பு. பேசிய தலைப்பை பேசிய விஷயத்தை திரும்ப பேசுறதில்ல. அப்படி ஒரு அவர் பேச்சை தொடர்ந்து கேட்டிருக்கேன். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிதாக ஒரு தலைப்பை எடுத்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பீச் வந்து ஒரு இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல முடிச்சிடணும். அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். நான்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா எண்டு இல்லாமல் பேசுறது விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும். ஐயா அப்படி இல்லை. ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா ஆரம்பித்து கரெக்டாக அதை முடிப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பு அந்த பேச்சு வந்து அவர்கிட்ட ஒரு திறமை இருக்குது. ஒரு தலைப்பு எடுத்து அந்த தலைப்புக்குள்ளே நின்று பேசுகிறது. ஐயா அவர்கள் இப்போ தங்களுடைய சிறப்பை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். திருச்சி மாநகரிலே தோழர் விஜயகுமார் அவர்கள் குரு ஜோதிட அகாடமி மற்றும் ஸ்ரீ குரு திருமண தகவல் மையத்தை தொடங்கி இன்று துவக்கோலா செய்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறுவனம் மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்கு என்னாலான ஒத்துழைப்பு எப்பொழுதும் அவருக்கு தருவேன் என்று கூறி இந்த தருணத்திலே கூறி ஜோதிட கருத்துக்களை எல்லாம் நமக்கெல்லாம் வழங்கி அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட அறிஞர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட பதிவிற்கு செல்லும் முன்பே தாய் தந்தரை வணங்கியும் குலதெய்வத்தை வணங்கியும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கி எனது இன்றைய பதிவுக்கு நான் செல்கிறேன். ஜோதிடத்தில் எண்ணற்ற பிரிவுகள் இருக்குது, எண்ணற்ற விதிகள் இருக்குது, அதுக்கு விதிவிலக்குகள் இருக்குது. ஜோதிடத்தில் கரை கண்டவங்க யாருமே இருக்க முடியாது. ஜோதிடத்துக்கு ஒரு எல்லை இல்லை. மற்றதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குமே தவிர ஜோதிடத்துக்கு ஒரு எல்லை இல்லை. அந்த எல்லையை கண்டுபிடிக்கிறவங்க யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதாக இல்லை. அந்த வகையில் ஜோதிடத்தில் மனித வாழ்வுக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அந்த ஜோதிடம் வந்து உற்ற துணையாக இருக்கிறது. ஜோதிடத்தினுடைய கிரகங்களின் சஞ்சாரங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வு. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி ஜோதிடத்தில் ஒரு பிரிவு, முக்கியமான பிரிவு தாது மூலம் ஜீவன் என்கின்ற பிரிவு. தாது மூலம் ஜீவம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் எண்ணற்ற பிரிவுகள் இருந்தாலும் இந்த பிரிவுகள் ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு, ஒரு கருத்து. இப்போ ஜோதிடத்தில் 12 ராசிகள் இருக்கு. அதை பல்வேறு தத்துவங்கள அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ தத்துவத்தின் அடிப்படையில் பிரித்தது அறம் பொருள் இன்பம் வீடுன்னு 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ராசியை நெருப்பு நிலம் காற்று நீர்னு 4 பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குணாதிசயங்கள் தொடர்பாக பார்த்தோம்னா சரம் திறம் உபயம்னு பிரிச்சுக்கிறாங்க. அடுத்தபடியாக ஜோதிடத்தில் மூலக்கூறுகள் அடிப்படையில் பிரித்த ஒரே கான்செப்ட் தான் தாது ஜீவன் மூலம்ங்கிறது. இந்த சரராசிகள் பூரா தாது ராசிகள், சிரராசிகள் பூரா மூல ராசிகள், உபயராசிகள் பூரா ஜீவராசிகள் அப்படின்னு பேர். இந்த தாது மூலம் ஜீவன் அப்படிங்கிறதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, தாது அப்படிங்கிறது நாம் அன்றாட உபயோகப்படும் பொருள்கள். அது எல்லா பொருளையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி பூமிக்குள் இருந்து அடியில் இருக்கப்படும் தங்கம் வெள்ளி இரும்பு போன்ற பொருட்களையும் வச்சுக்கலாம். இந்த பொருட்கள் அத்தனையுமே உயிரற்றது, இனப்பெருக்கம் செய்ய முடியாது, இடம் விட்டு இடம் நகராது. தாது பொருட்களுடைய குணாதிசயம். ஒரு தண்ணி பாட்டில் இருக்குதுன்னா இதுவும் ஒரு தாது பொருள் தான். இதை நம்ம தூக்கி வச்சாதான் ஒரு இடத்துக்கு போகும். அப்படிங்கிறது தாதுனுடைய ஒரு பொருள். மூலம் அப்படிங்கிறது உயிர் இருக்கும்,
இனப்பெருக்கம் இருக்கும், ஆனால் இடப்பெயர்ச்சி ஆகாது. அது எதுன்னு பார்த்தோம்னா தாவரங்கள், மரம், செடி, கொடிகள். இதுக்கு உயிர் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், பெருக்கம் இருக்கும். ஆனால் இடம் விட்டு இடம் போகாது, எங்கே இருக்குதோ அப்படியே நிற்கும் அப்படிங்கிறது ஒன்று. ஜீவராசிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பூமியில் பிறந்திருக்க அத்தனை ஜீவராசிகளுமே மனிதன், பறவைகள், விலங்குகள், ஊர்வன, பரப்பன எல்லாமே அது என்ன பண்ணு அப்படின்னோம்னா அதுக்கு பூரா அத்தனைக்கு உயிர் இருக்கும், இனப்பெருக்கம் செய்யும், இடப்பெயர்ச்சி ஆகும். இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போகும், அந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிறது தான் ஜீவன். இந்த தாது மூலம் ஜீவன் ஜோதிடத்தில் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நோய்க்கு ஒரு மனிதனுக்கு எந்த விதமான வைத்தியத்துக்கு எந்த விதமான மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமாக இந்த தாது மூலம் ஜீவன் கான்செப்ட் எடுத்துக்கலாம். இப்போ நோய் அப்படிங்கிற பாவகம் 6ஆம் பாவகம். இந்த 6ஆம் பாவத்துக்கு தீர்வு கொடுக்குற பாவம் 7ஆம் பாவம். ஒரு பாவகத்துக்கு தீர்வு 7ஆம் பாவம் தான். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அதில் 6ஆம் பாவம் எந்த தத்துவ ராசியாக வருதோ அதே தத்துவ ராசி தான் 7ஆம் பாவத்துலேயும் வரும். இப்போ மேசங்கிறது லக்னம்னு வச்சுக்கோங்க, 6ஆம் பாவம் கன்னின்னு வச்சுக்கோங்க, அது என்ன பாவமாக வரும்னா தாது மூலம்னு வரும். அதுக்குண்டான 7ஆம் பாவம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் மூலம் வரும். தாதுன்னா அதுக்கு தாதுன்னு வரும், மூலம்னா அதுக்கு 7ஆம் பாவம் மூலம்னு வரும், ஜீவன்னா அதுக்கு 7ஆம் பாவம் ஜீவனாக வரும். அப்போது இதற்கு என்ன ஒரு வைத்தியம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 6ஆம் பாவம் தாதுன்னு வந்ததுன்னா அது 7ஆம் பாவம் நிவர்த்தி ஆகக்கூடிய பாவம் 7ஆம் பாவம், அதுவும் அந்த தாதுன்னு தான் வரும். அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னம்னா இந்த உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு மருந்துகளை அவருக்கு கொடுத்தோம்னா அந்த நோய் அவருக்கு தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி தாதுகளால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தங்க பஸ்பம், பவள பஸ்பம், செந்தூரம் இப்படிங்கிறதெல்லாம் தாதுகளை வந்த ஒரு மருந்து பொருட்கள். இந்த மாதிரி தாது 6ஆம் பாவமாக வந்து அதுக்கு நிவர்த்தி பாகம் 7ஆம் பாவமாக வந்ததுன்னா இந்த மாதிரி தாதுனுடைய உற்பத்தியின் மூலம் எடுக்கப்பட்ட மருந்து அந்த ஜோதிடருக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதே மாதிரி 6ஆம் பாவம் மூலம் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு நிவர்த்தியான பாகம் 7ஆம் பாவம், அதுக்கு மூலம் தான் வரும். மூலம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், தாவரம், செடி, கொடிகள்னு சொல்லியிருக்கிறோம். இவங்களுக்கு என்ன மாதிரி தீர்வு கொடுக்கணும் அப்படின்னோம்னா மூலிகை வைத்தியம் தான் செட் ஆகும். மூலிகை வைத்தியம் அப்படின்னா இப்போ கொரோனா காலத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க நிலவேம்பு குடிக்க சொல்லி, சகாயத்தை குடிக்க சொல்லி சொல்கிறாங்க, கஷாயம் போட்டோம்னா சளிக்கு, இருமலுக்கு இந்த கஷாயம் வந்து அவ்வளோ அருமருந்து. அலோபதிக்கு போகிறத விட, யுனானிக்கு போகிறத விட இந்த மூலிகை சித்த மருந்து மூலிகைகள் சுத்தமாக பலன் கொடுக்கும். எடுத்த உடனே டக்குன்னு வந்து அலோபதிக்கு போகாமல் ஒரு சளியோ ஒரு காய்ச்சலோ வரும்போது கஷாயம் செஞ்சு குடித்தோம்னா அந்த நோய் தீரும், இம்மிடியட் ரிலீஃப். அது வீட்டு வைத்தியத்தினாலே அது க்யூர் ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த மூலத்தினுடைய கான்செப்டு. அதே மாதிரி ஜீவன் அப்படின்னு ஒரு 6ஆம் பாவம் வந்தது அப்படின்னோம்னா அதுக்கு நிவர்த்தி பாவம் 7ஆம் பாவம், அந்த 7ஆம் பாவமும் ஜீவனாக தான் வரும். அப்போ ஜீவன் அப்படின்னு கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா விலங்குகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மருந்து பொருட்கள் தான் அவருக்கு கொடுக்க முடியும். இது அலோபதியில் மனித உடலிலிருந்தோ, மிருகங்களிலிருந்தோ, பறவைகளிலிருந்தோ எடுக்கப்பட்ட ஒரு மருந்து பொருட்களை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆக இந்த தாது மூலம் ஜீவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்குடைய நோய்க்கு குணமாகிற மருந்து எது அப்படின்னோம்னா அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டக்குன்னு ஒரு அலோபதியோ, யுனானியோ, சித்தாவோ, ஆயுர்வேதியமோ போக வேண்டிய அவசியம் இல்லை. நாமளே அந்த கான்செப்டை ஜோதிடத்தை மூலமாக டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது முதல் கான்செப்டே. இது மட்டும்தான் அந்த தாது மூலம் ஜீவன் அப்படிங்கிறதுல இல்லை. இப்போ ஒருத்தர் சொந்த தொழில் நான் செய்யணும் அப்படிங்கிறாரு அப்படின்னு வைங்க,
சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா அந்த நடக்கின்ற தசாபுத்தி, அந்த கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது உண்டான ஆர்வம், கோச்சார கிரகங்களின் அசைவு, இந்த தாது மூலம் ஜீவன் எந்த ராசியில் படுதோ அந்த தொழில் செஞ்சால் அவருக்கு சிறப்பாக இருக்கும். சப்போஸ் அந்த கிரகமோ அந்த ஆருடமோ அந்த கோச்சார கிரகமோ அந்த தாது ராசியை குறிப்பிட்டு காண்பிச்சது அப்படின்னா அவர் இந்த உலோகத்தால் செய்யப்பட்டது தாவரங்கள், வெள்ளி, இந்த வெள்ளி பொருட்கள், தங்க ஆபரணம் செய்கிறது, உலோகங்கள் செய்கிறது, இந்த மாதிரி பொருட்கள் செய்கிறது, அதாவது உயிரற்ற பொருட்கள் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சோம்னா அவருக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்கள் அந்த கேட்கப்படும் நேரத்தில் மூலம் ராசியில் வந்து தொடர்பு கொண்டது அப்படின்னோம்னா இவர் வந்து அக்ரிகல்ச்சரில் சிறப்படைவாங்க. ஒரு விவசாய நிலத்தில் வாங்கி உற்பத்தி செய்கிறது, விவசாயத்து மூலமாக அதில் வருமானம் தேடுறது அப்படிங்கிறது வந்து அந்த மூல ராசியை கை கொடுக்கும். அதே கிரகம் கேள்வி கேட்கும் போது ஜீவன ராசியில் குடிச்சது அப்படின்னோம்னா மனிதன் எந்த விதத்தில் எந்த பிரச்சனையில் எந்த தொழில் செய்யணுமோ அந்த விருப்பப்பட்ட தொழிலை அவர் செஞ்சால் ஜெயிச்சிடுவார். அப்படிங்கிற தொழில் பாவத்துக்கு உண்டான அந்த பிரச்சனையை கூட தாது மூலம் ஜீவனில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ என் பையன் படிக்கிறான், என்ன படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிறது கூட அந்த கேள்வி கேட்குற நேரத்தில் அந்த கிரக அமைப்பு தாதுவில் வந்தால் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு, அந்த படிப்பு கீழே உலோகங்கள் சார்ந்த படிப்பு, சுரங்கம் சம்பந்தப்பட்ட படிப்பு, அகழ்வாராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு, இதை படிக்கலாம்னு நம்ம உறுதியாக சொல்லிவிடலாம். அதே கிரக அமைப்பு வந்து கோச்சாரத்துலேயோ அந்த கோச்சாரத்துலேயோ தசாபுத்தி உண்டான கிரகங்கள் மூலத்தை ராசியில் குறிக்கொண்டு காமிச்சோம்னா இவனுக்கு அக்ரிகல்ச்சர் சிறப்பாக வரும், விவசாயி இவனுக்கு சிறப்பாக வரும் அப்படின்னு அந்த படிப்பை படித்தா அவனுக்கு மேன்மே அடைவான் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டு. அதே மாதிரி ஜீவன் ராசியில் அந்த குறிக்கோள் காட்டுச்சு அப்படின்னோம்னா அந்த கிரகமோ அந்த ராசியோ அந்த கோச்சார கிரகமோ அந்த தசாபுத்தி கிரகமோ ஜீவன் ராசி என்கக்கூடிய 3, 6, 9, 12 என்கக்கூடிய உபயராசியில் சம்பந்தப்படுகின்ற பொழுது அவன் மருத்துவத்துறைக்கு போகலாம், இராணுவத்துறைக்கு போகலாம், மிலிட்ரிக்கு போகலாம், பல்வேறு அரசு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகலாம், பல்வேறு தொழில்களை சம்பந்தலாம். இந்த தாவர தொழில் இல்லாமல், இந்த தாது உற்பத்தி தொழில் இல்லாமல் இந்த வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு அவருக்கு நம்ம ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இது ஒரு 2வது கான்செப்ட். அடுத்தபடியாக இந்த தாது மூலம் ஜீவனில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னோம்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க, ஐயா இப்படி என்னுடைய தாத்தாவையோ என்னோட தகப்பனாரையோ நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், அவங்க ஏகப்பட்ட செலவு சொல்கிறாங்க, செஞ்சால் காப்பாற்ற முடியுமா, அவங்க சந்தேகமாக சொல்கிறாங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்க. அந்த கேள்வி கேட்ட நேரத்தில் ஆருடம், அந்த கேள்வி கேட்ட நேரத்தில் கிரகங்கள் தாது ராசியை சம்மந்தப்பட்டது அப்படின்னா நீங்கள் வைத்தியம் பார்க்க வேண்டியதில்லை, ஒன்றும் பார்க்க வேண்டியது, செலவு பார்க்க வேண்டியதில்லை. அது நாம் அப்போவே சொல்லிட்டோம், உயிரற்றவைன்னு சொல்லிவிட்டோம். செலவு பார்த்தீங்கன்னா நம்ம கேரண்டி சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் ஆசிரியர் செலவு 10 லட்சமோ 20 லட்சம் போட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம கான்கிரீட்டை சொல்லிடலாம். சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களா? அதே போல் அந்த மூல ராசியை நம்ம குறி காட்டுச்சு அப்படின்னோம்னா அவர் பொழைச்சிக்குவார், ஆனால் நகர முடியாது, கோமா ஸ்டேஜ்லேயே இருப்பார் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் வைத்தியத்தை போல பொழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா அது வந்து உயிர் இருக்குன்னு அர்த்தம், இடப்பெயர்ச்சி ஆக முடியாதுன்னு சொல்லிவிடலாம். அதனால் இவர் வந்து இந்த கான்செப்டில் இந்த நோயாளி இப்படி ஆயிடுவார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிடலாம் அந்த மூல ராசியை கான்செப்ட் பண்ணும்போது. அதே போல் அந்த கேள்வி கேட்க வர நேரத்தில் அந்த ஆறுடம் வந்து ஜீவராசியில் உளுந்து அந்த சம்பந்தப்பட்ட கிரகமும் ஜீவராசியில் உளுந்துருது அப்படின்னோம்னா நீங்கள் தைரியமாக செலவு பண்ணுங்கள், அவருக்கு எந்த விதமான பாதிப்பு வராது, அவருக்கு உயிருக்கு கேரண்டி,
அவர் அந்த நோயிலிருந்து நிவாரணம் பண்ணி வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துடுவார்னு அப்படி தைரியமாக சொல்லலாம். இந்த கான்செப்டுக்கு இந்த தாது மூலம் ஜீவன் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட வர்ற ஒரு ஜாதகருக்கு ஒரு நோயிலிருந்து எப்படி நிவாரணம் பண்ணலாம், ஒரு பையனுக்கு எப்படி படிப்பு கொடுக்கலாம், ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணவனுக்கு அந்த நோய் அந்த சிகிச்சை அவருக்கு நல்லா இருக்குமா, இல்லை அந்த சிகிச்சையினால் அவருக்கு படுக்க போட்டு கோமா ஸ்டேஜில் போயிடுவாரா, இல்லை அந்த உயிருக்கு ஒரு ஆபத்து வந்து அவருக்கு பிழைக்க மாட்டாத ஸ்டேஜுக்கு போயிடுவாரா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தாது மூலம் ஜீவன் நமக்கு உடனடியாக கை கொடுக்குற ஒரு கான்செப்ட். நீங்கள் போய் மற்றதுக்கெல்லாம் பார்த்து லக்கணத்தை பார்த்து ராசியை பார்த்து 6ஆம் இடத்தை பார்த்து 10ஆம் இடத்தை பார்த்து குருவை பார்த்து அதை பார்த்து சொல்கிறத விட இந்த தாது மூல ஜீவன் கான்செப்ட் எடுத்தீங்கன்னா டக்குன்னு பதில் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இந்த தாது மூலம் ஜீவன்கிறது ஜோதிடத்தில் ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்துருக்கிறது. இதையும் நாம் அந்த ஜோதிடத்தில் வர்றவங்களுக்கு நாம் இதுக்கும் இதை பார்த்து நாம் ஒரு விளக்கத்தை சொன்னோமானா ஒரு கவுன்சில் கொடுத்துக்கோனாலும் அவங்கள் மனநிறைவோடு செல்வார்கள் என்று கூறி எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்லதொரு நிகழ்விலை எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்த குரு ஜோதிட அகாடமி நிறுவனர் தோழர் விஜயகுமார் அவர்களுக்கு இந்த தருணத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு கன்செப்டை வச்சு தான் பேசுறது. அதாவது ஒவ்வொரு தினம் பொழுதுரைக்கும் வந்து ராகு 4ஆம் இடத்துல என்ன பண்ணுறாரு, 8ஆம் இடத்துல என்ன பண்ணுறாரு எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு புது சப்ஜெக்டை பேசும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எப்போவுமே ஒரு தெளிவு பண்ணோம்னா ஒரு புது சப்ஜெக்டை பார்த்தோம்னா இப்படி ஜோதிடத்தில் ஒரு பிரிவு இருக்குதா, இதை வச்சு இந்த அதனுடைய ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியுதா அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு ஒரு விதமான ஒரு ஜோதிட பிரிவை நான் கொண்டு வர்றது. ஆக இந்த அளவில் இன்னைக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு ஜோதிட பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இருந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் அன்னை ஆறுவடிவேலு, வட்டாட்சியர் ஓய்வு, மோகனூர், நாமக்கல் மாவட்டம். எனது தொலைபேசி எண்கள் 95 147 78 968, மற்றொரு வாட்ஸ்அப் எண் 99 528 26 126. நன்றி, வணக்கம். 99 528 528 26 126 தாசில்தான் போட்டுங்க, வடிவல் தாசில்தான் போட்டுங்க. ஜோதிடத்தில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் விளக்கத்துக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி.